மக்களுடைய ஆர்வமும் சரி, வரவேற்பும் சரி, ஒரு இளைஞர்கள் மத்தியிலும் சரி, இவருக்கு எங்களுடைய தலைவர பொறுத்தவரைக்கும் லேடீஸுங்களும், யங்ஸ்டர்ஸுமா தான் பெரிய ஃபேன் பேஸா இருக்கிறாங்கங்கிறப்ப, இவருக்கு ஒரு ஒரு மாற்றம்ங்கிறது இங்க ஏற்பட தேவைங்கிறது மக்கள்கிட்ட அந்த உணர்வு தெரியுது. ஒரு வரவேற்பு நல்லபடியா இருக்கிறப்ப, மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் உளவுத்துறை மூலமாக நான் அதுதான் திருப்பூர்ல வந்து மீட்டிங் நடக்குது. எப்பயுமே வந்து இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, அதிகமா கூட்டம் ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது என்னன்னா, திருப்பதி கோயில். என்ன நாள் நான் எந்த நாள்னா இருந்தாலும் நான் இது நல்ல நாளு, கெட்ட நாள்லாம் கிடையாது. ஆனா அங்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்னா, அது திருப்பதி கோயில் தான். மத்த கோயில்லலாம் கூட சில சமயங்கள்ல கிரவுட் இருக்கும். சில சமயத்துல கிரவுட் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப எங்க தலைவர் திருப்பூர்ல மீட்டிங் அட்டெண்ட் பண்றாரு. அன்னைக்கு போன உளவுத்துறை எப்படி ரிப்போர்ட் போனா அப்படின்னா, திருப்பதியிலேயே நாளைக்கு 40,000 பேர் தான் தரிசனம் பண்ணாங்க. ஆனா எங்க தலைவரோட மீட்டிங்ல 1,400,000 பேர் இருந்தாங்க. அப்படிங்கிற அளவுக்கு திருப்பூர்ல இருந்த கிரவுட் ஃபேக்டர். ஸோ இது மாரியான ஒரு பப்ளிக் சைட்ல இருந்து ஒரு ஈர்க்கக்கூடிய தலைவரா இருக்காரு. ஒரு குரோத் இருக்குது.